ஜூன் 25ஆம் தேதி முதல் ரயில் பயணிகள் கட்டணம் 14.2% உயர்த்தப்பட்டுள்ளது. அதேபோல சரக்கு கட்டணமும் 6.5% உயர்த்தப்பட்டுள்ளது. லோக்சபா தேர்தல் ஓட்டு எண்ணிக்கை நடந்த கடந்த மே 16ஆம் தேதி அன்றே பயணிகள் கட்டணத்தை 14.2%, சரக்கு கட்டணத்தை 6.5% அதிகரிப்பதாக ரயில்வே வாரியம் அறிவித்தது. ஆனால் கட்டண உயர்வு முடிவை புதிதாக அமையப்போகும் அரசே தீர்மானிக்கட்டும் என்றும், எனவே கட்டண உயர்வை செயல்படுத்த வேண்டாம் என்றும் அப்போதைய ரயில்வே அமைச்சர் மல்லிகார்ஜுன கார்கே கூறினார். அதையடுத்து கட்டண உயர்வு முடிவை ரயில்வே வாரியம் ஒத்திப்போட்டது. தேர்தலுக்கு பின்னர் மே 26ஆம் தேதி பொறுப்பேற்ற நரேந்திர மோடி தலைமையில் மத்தியில் புதிய அரசு பொறுப்பேற்றது. இதைத் தொடர்ந்து ரயில் கட்டண உயர்வு குறித்து பல்வேறு மட்டங்களில் ஆலோசிக்கப்பட்டது. இந்நிலையில் ரயில் பயணிகள் கட்டணம் 14.2%, சரக்கு கட்டணம் 6.5% உயர்த்தப்பட்டுள்ளதாக ரயில்வே அறிவித்துள்ளது. பயணிகள் கட்டணத்துக்கு மானியம் அளிப்பதன் மூலம் 26,000 கோடி ரூபாய் இழப்பை சந்தித்து வரும் ரயில்வே துறைக்கு தற்போது அறிவிக்கப்பட்டுள்ள கட்டண உயர்வின் மூலம் 8,000 கோடி ரூபாய் கூடுதல் வருவாய் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ரயில் கட்டண உயர்வு ஜூன் 25ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும் என்றும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. கடந்த ஆட்சியில் திட்டமிட்டபடியே தற்போது கட்டண உயர்வு அமல்படுத்தப்பட்டுள்ளதாகவும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. கடந்த சில நாட்களுக்கு முன் டெல்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய பிரதமர் மோடி, நாட்டின் நலன் கருதி சில கசப்பான முடிவுகளை எடுக்க வேண்டியிருப்பதாக கூறியிருந்தார். அதன்படி முதலாவது நடவடிக்கையாக ரயில்வே கட்டண உயர்வுக்கு பிரதமர் மோடி அனுமதி அளித்துள்ளார். அடுத்த மாதம் ரயில்வே பட்ஜெட்டை ரயில்வே அமைச்சர் சதானந்த கவுடா தாக்கல் செய்வதற்கு முன்னதாகவே பயணிகள் மற்றும் சரக்கு கட்டணம் உயர்த்தப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. இதனிடையே புகைப்பழக்கத்தை ஒழிக்கும் வகையில் சிகரெட் மீதான வரியை கடுமையாக உயர்த்த வேண்டும் எனவும், ஒரு சிகரெட்டின் விலையை ₹3.50 வீதம் உயர்த்த வேண்டும் எனவும் மத்திய நிதி அமைச்சகத்துக்கு சுகாதார அமைச்சகம் கடிதம் எழுதியுள்ளது. மேலும் பீடிகளுக்கு வழங்கப்படும் வரி விலக்கை கைவிட வேண்டும் எனவும் சுகாதாரத்துறை அமைச்சகம் பரிந்துரைத்துள்ளது.